Markets don't pay you for being right. It pays you for catching the move. இன்னுமே டென்ஷன்ஸ் குளோபல் லெவலில் ஹையாக தான் இருக்குது. அந்த மார்க்கெட் இஸ் மூவிங். Stocks, commodities, energy, crypto, everything is in motion. But what most people don't understand, whether the market moves up or down, there's always money to be made. What really matters is the volatility and the movement. That provides a lot of opportunity, guys. இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே எடுத்த ட்ரேட் பற்றியும் இந்த பேரிஷான ட்ரெண்ட் மார்க்கெட்ஸில் நான் எப்படி நான் பொசிஷன் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ என்னுடைய நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நான் எடுத்த ட்ரேட்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐம் ஸ்டில் சிட்டிங் ஆன் ட்ரேட்ஸ் தட் ஆர் ப்ராஃபிட்டபிள். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் ட்ரேட் செட்டப். Every day I'm here to share with you the daily market news update across all markets. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் just smash the like button and subscribe to this channel. Tell your friends and families about this so that எல்லாருமே வந்து இதுல இருந்து பயனடைவாங்க. Let's get this rolling. Quick disclaimer. இந்த வீடியோல வர எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். It's not a financial advice. Crypto markets are highly volatile. So அதனால நீங்க ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. Treat this as educational videos. Thank you. Guys, let's start off the banter bubbles. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜொலிக்குது, க்ரீனாக காட்டுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நடந்த ஒரு குவிக் பம்ப் ஃப்ரம் த பிடிசினால தான். அந்த பம்ப் வேல்டா இல்லையா நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். பட் தேர் ஹஸ் பீன் அ பம்ப். அதில் வந்து ஒரு $2,000 to $25,000 வரைக்கும் பிட்காயின் ஏறினதுனால இந்த குவிக் பம்ப் எல்லாருமே ஃப்ளாஷிங் க்ரீன். பட் ஆஸ் ஓவராலாக வீக்காக பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் டவுன் லைக் கிரேசி. பட் குறிப்பாக இந்த ஒரு காயின் பற்றி நான் நேற்று கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இதை கவர் பண்ண முடியல. இன்றைக்கி அது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா கைஸ், பிப்பின். நீங்கள் லாஸ்ட் மந்த்தாக பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து ஈவன் லாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா கூட இது மட்டும் க்ரீனில் இருக்கும். அண்ட் இட் இஸ் மேசிவ்லி பம்ப். ஹோல் கிரிப்டோவே வந்து ரத்த கலையில் இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி பம்ப் ஆனால் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவன் சார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ குயிக்காக அவங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னா, இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த சார்ட்டை பார்த்துட்டீங்க, இப்போ வில் யூ ட்ரேட் திஸ் ஆர் நாட்? நீங்கள் எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். தேர்ஸ் நோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். ஆனால் இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணவே முடியாது, ட்ரேட் பண்ணவும் கூடாது இந்த மாதிரி சார்ட்ஸ். ஏன்னா இந்த பம்புடைய ரீசனே நமக்கு தெரியாது. ஒரு மேசிவ் பம்ப் முடிச்சுட்டு, ஓகேங்களா, இங்கே 0.72 அந்த மாதிரி முடிச்சுட்டு திருப்பி ஃபாலோ ஆகி திருப்பி இந்த இது பாருங்கள் எப்படி போயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். there is no valid reason for this pump. Plus it is a proper scam coin. ஏன்னா one entity owns 80% of the supply of Pippin. Complete supply control. ஸோ ஒரே ஒரு என்டிட்டி மட்டும் 80% ஆஃப் Pippin supply ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காயின்ஸை வந்து மேஜர் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு விற்க மாட்டாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. கீழே போக போக வாங்குவாங்க. they will pump it like crazy. அது வந்து மேலே போனதுக்கப்புறம் சடனாக they will start selling, bring the price down. Here they will bring the price down. Again இங்கே ஒரு பேனிக் கிரியேட் பண்ணி இங்கே ஒன்று வாங்க ஆரம்பிப்பாங்க, திருப்பி பம்ப் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஏறுமா இறங்குமான்னு கேட்டிங்கன்னா நோ க்ளூ, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்கேம் காயின். இவங்க வந்து திடீர்னு they will create the fall. அந்த ஃபால் கிரியேட் ஆச்சுன்னா he'll come here. இதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, நானும் ஷேர் பண்ண தான் போகிறேன். ஒன் டே this will fall like crazy. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ மை ஸ்ட்ராங் சின்சியர் அட்வைஸ் கைஸ், இந்த மாதிரி காயின்ஸில் என்ட்ரே ஆகாதீங்க. சடன் பம்ப்ஸ் கொடுக்குறான், இல்லை வந்து மேலே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு எப்போவுமே என்ட்ரு ஆகாதீங்க. லிக்விடேஷன்ஸ், this is a liquidation chart. BTC has just dumped below $63,000, liquidating 165 longs. That's 1 billion total liquidations over the past 5 days. ஸோ லாஸ்ட் 5 days இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து லிக்விடேஷன்ஸ்னால் பீப்புள் ஹூ ஹவ் லாங்ட் இட். இதை வந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சி இதை லாங் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ லிக்விடேஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 1 billion டோட்டல் லிக்விடேஷன்ஸ் ஓவர் தி பாஸ்ட் 5 days. கிரேசி அமௌண்ட். ஆனால் அது ஈக்குவலான ஒரு நியூஸ் இருக்குது. இந்த ரீசன் எந்த அளவுக்கு லிக்விடேட்டோ வந்துச்சோ, ஸோ மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட் நெகட்டிவ்னு தெரிஞ்சு ஷார்ட் லெவல்ஸ் பாருங்கள். இந்த ஷார்ட் லெவல்ஸ் மட்டும் 7x மோர் இருக்குங்கிறான். இது வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ணது எல்லாத்தையும் விட 7x மோர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மார்க்கெட் இப்படியே இறங்கிருமான்னு கேட்டிங்கன்னா there's a big doubt. இப்போ இருக்கிற கிரிப்டோ மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஸோ they will create an artificial pump. எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம், மேனிபுலேட்டர்ஸாக இருக்கலாம். they will create an artificial pump that will just go like this and start falling again. இது வந்து நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் அது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இந்த பம்ப் வந்து வேலிடான பம்பா இல்லையாங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு கிடைச்ச இந்த பம்ப் வேலிடா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். if the BTC can hold above this level, if the BTC can hold above this level, நம்ம ஏற்கனவே இதில் ஷார்ட்டில் இருக்கும், அதை டீட்டெயிலாக பேசுவோம். பட் if the BTC can hold above $68,000, இங்கே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, இங்கே வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா it has shown strength. ஸோ BTC கேன் மூவ் அப், இன்னும் ஃபர்தராக மூவ் சான்சஸ். பட் அவங்க இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நம்ம ஏன் இந்த ஷார்ட் எடுத்தவங்களுக்கு ரீசன் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த ஃபிபனாச்சி லெவலில் 0.5 டச் ஆன உடனே ஹியர் ஷோட் வீக்னஸ். இங்கே வந்து ஸ்டார்ட் ஷோயிங் வீக்னஸ். ஸோ வி டுக் அ ஷார்ட். ஸோ நமக்கு இங்கே வந்து ஆஸ் ஹி கோஸ் டவுன் வி சி ப்ராஃபிட். ஸோ நமக்கு திருப்பி அதே லெவலில் பட்டு இங்கே திரும்பிட்டு இருக்கான். அண்ட் ஹீ கேன் திரும்ப முடியாமல் இல்லை, தே கேன் டர்ன் அரவுண்ட்
ஸ்டார்ட் பம்பிங் அகேன். அந்த மேலே பம்ப் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு வேலிடுன்னு நமக்கு வந்து இந்த லிக்விடேஷன் சார்ட் பார்த்தா தெரியும். இந்த மேலே பம்ப் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு வேலிடுங்கிறது வந்து இந்த லிக்விடேஷன் சார்ட் பார்த்தோம் நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வில் கீப் அ க்ளோஸ் வாட்ச் கைஸ். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம வந்து எவ்ரிடே நம்ம பேச தான் போகிறோம், பார்க்க தான் போகிறோம். ஸோ பிட்காயின் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்டாக் ஸ்டில் மூவிங் இன் டேண்டம். இது பாருங்கள் எப்படி ஜோடி போட்டு ஒன்றா இறங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். 2026 ஸ்டார்டிங்லேருந்து இந்த சாஃப்ட்வேர் ஷேர்ஸும் பிடிசியோடைய ப்ரைஸும் பாருங்கள் எவ்வளோ ஈக்குவலாக, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து ப்ரைஸ் ஹஸ் பின் ஃபாலிங் டவுன். ஓகே, இன்னும் ஈக்குவலாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது பேசிக்காக முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஏஇஸ் டேக்கிங் ஓவர் கைஸ். அது நமக்கு ரொம்ப க்ளீனாக தெரியுது. அது நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தனி வீடியோ ஏஇஸ் பற்றி பண்ணுவோம். பட் ஃபார் நவ் ஏஇஸ் இன்ட்ரொடக்ஷனால் சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் அண்ட் பிடிசி இஸ் ஃபாலிங் டவுன் டுகெதர், ரைட்? Vitalik Buterin continues offloading ETH, selling 7.3 million over dollars worth of Ethereum, okay, for the past 3 days per Arkham data. Vitalik Buterin ங்கிறவர் தான் வந்து Ethereum founder. Okay, he holds like $450 million worth of Ethereum, and வந்து is continuously offloading, continuously வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கான். இது வந்து ஆன் செயின் டேட்டா மூலியமாக நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுனால ஈஸியாக தெரியுது. நம்ம எடுத்த ஷார்ட் ட்ரேடுக்கு வரலாம். மிட் ஆஃப் லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு லாங் எடுத்தோம். ஓகே, பிட்காயின் மேலே போகும்னு சொல்லி எடுத்த லாங்கு. ஆனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனதுனால we got stopped out with around 20%, ஒரு 20% லாஸில் we got stopped out. அது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ட்ராப் ஆகி when he moved up to this particular range we took the short. ஏன்னா வந்து அங்கே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அங்கே வந்து கிளியராக ஸ்ட்ரென்த் கிடைக்கல, பிடிசிக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் கிடைக்காதனால we took the short. ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் we were in profit, we are still in profit. இன்றைக்கி என்ன ஆச்சு பாருங்கள், what a quick pump. early today ஒரு நல்ல பம்ப் வந்து பிடிசி கொடுத்துருக்கு 6%. இதுக்கு என்ன ரீசன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், லிக்விடேஷன்ஸ். இப்போ இருக்கிற டவுன் ட்ரெண்டில் லிக்விடிட்டி இந்த மார்க்கெட் இஸ் வெரி வெரி லோ. இவ்வளோ லோவான லிக்விடிட்டிலே வந்து எப்படி இவ்வளோ மேசிவான ஒரு லிக்விடேஷன்ஸ் நடக்குதுன்னு பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ $1 million வச்சு பீப்பிள் ஆர் ஸ்டில் ட்ரேடிங் அப்படி நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம லிக்விடிட்டி லோவாக இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் கம்மியாக இருக்குது, பேட்டர்னில் இருக்கும், நம்ம பேசினாலுமே லாங்கிங் அண்ட் ஷார்ட்டிங் வந்து மாற்றி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லிக்விடேஷன்ஸை இங்கே பாருங்கள், இந்த லிக்விடேஷன்ஸை எய்ம் பண்ணி தான் இந்த மூவ் நடந்திருக்கு. அண்ட் இது வரைக்குமே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து இங்கே இவ்வளோ இங்கே லிக்விடேஷன்ஸ் பாருங்கள், $80 million, $79 million, அரௌண்ட் இங்கே மட்டுமே வந்து ஒரு $500 million வரைக்கும் வந்து லிக்விடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை அவன் டக்குன்னு டச் பண்ணிட்டு இறங்கினா கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ பிடிசியோடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இந்த டவுன் ட்ரெண்டை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே இந்த 9-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் இந்த 18-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் ரிஜெக்டாக இருக்குது, ரிஜெக்ட். அதை வந்து வென்னவர் இந்த டவுன் ட்ரெண்டில் வென்னவர் பிடிசியோடைய ப்ரைஸ் டச் ஆகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரிஜெக்டட் அகெயின் அதே இடத்துல வந்து இப்போ சிக்கிட்டு உட்காந்துருக்கு. மறுபடியும் அதே இடத்துல பட்ட உடனே பார்த்தீங்களா இட் இஸ் ஃபாலிங். ஸோ அந்த ஒரு பம்புக்கு அப்புறம், அந்த பிடிசி அந்த பம்புக்கு அப்புறம் இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டில் ஃபாலிங். ஓகே, 15 minutes ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஸ்டில் ஃபாலிங். இது வந்து ஃபுல்லாக இறங்குமா இல்லை வந்து திருப்பி ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுமாங்கிறது நம்ம மானிட்டர் பண்ண தான் போகிறோம். இது தெரிய தான் போகுது. ஸோ கேஸ், நான் நெக்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொன்னது வந்து இட் வில் டேக் டைம். ஓகே, இட் மைட் டேக் டைம். பிடிசி வந்து அடுத்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இஃப் பிடிசி ஃபால்ஸ் this level, below this level, ரைட், இந்த இடத்த உடச்சி இறங்குச்சுன்னா இட் இஸ் எய்மிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் லெவல் அரௌண்ட் 53. ஓகே, 53லேருந்து ஒரு 5500 வரைக்கும், இந்த இடம் வரைக்கும் பிடிசி கேன் கம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு, ஓகே, வி மைட் டேக் அ லாங் ஹியர். இங்கே நம்ம லாங் எடுக்கிறது வந்து இட் வில் பி குட்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஏன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து பிடிசி ஒரு பம்ப் கொடுக்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எல்லா பேட் ட்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் ரேலி, அதாவது வந்து ரைட் ஃப்ரம் திஸ் ஃபால், ஓகே, தேர் ஹஸ் நெவர் பீன் அ ரிலீஃப் ரேலின்னு இதை சொல்ல முடியல. ஏன்னா வந்து அது அவ்வளோ சின்ன மூவ் தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் தான். ஸோ ஒரு ரிலீஃப் ரேலிக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இந்த இடத்துல இருக்குது. இப்போ 60ல் அவங்க ஸ்ட்ரென்த் கிடைக்கல, இட் இஸ் ஃபாலிங் அப்படின்னா தேர்ஸ் a lot high chance that இங்கே 55லேருந்து if it falls below 60, இங்கே 55லேருந்து ஒரு ரன் இட் கேன் கோ அப் டு 75 to 80 அப்படிங்கிற சான்சஸ் இருக்குது. பட் இங்கேயே நமக்கு வந்து பிடிசி வந்து இங்கேயே ஸ்ட்ரென்த் காட்டுது, இங்கேயே வந்து திரும்பிடுச்சு 68ல் வந்து இஃப் இட் இஸ் ஷோயிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நமக்கு இங்கேயே அந்த லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும். ஸோ அதை நான் வந்து we will closely monitor and I will keep you updated guys. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து USDT டாமினன்ஸ் சார்ட். USDT டாமினன்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெவலில் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே இது பட்டு ரிட்டர்ன் ஆகுது, இங்கே பட்ட உடனே உடஞ்சிட்டு மேலே போய் USDT dominance chart is indirectly proportional to BTC. அதாவது இது மேலே போச்சு அப்படின்னா BTC கீழே போகும். ஏன்னா பீப்புளுக்கு இப்போ மார்க்கெட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ இது மார்க்கெட்ஸ் என்ன பேட் ட்ரெண்டுங்கிறது ரீசனே அதுதான். people are not willing to trust this market. இந்த ட்ரஸ்ட் இல்லாததுனால they will opt out of BTC
opt out of all the crypto and move into USDT. இந்த USDT குள்ள போக 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 USDT prices ரைஸ் ஆகும். USDTல வந்து சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு USDTக்கு வருவாங்க. USDT prices ரைஸ் ஆகும்போது BTC வந்து ஃபாலோ ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த சார்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். USDT வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னாலே BTC இஸ் கோன் ஃபால். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து நடக்கும். ஸோ USDT சார்ட் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் BTC's மூவ். BTCயோட நெக்ஸ்ட் மூவை வந்து கணிக்கிறக்கும், BTCயோடைய நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் USDT சார்ட் வில் ஹெல்ப் அஸ். மற்ற காயின்ஸ் பற்றி நம்ம பெருசாக பார்க்கறக்கணும் இல்லை, இந்த BTCயோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம மற்ற காயின் பற்றி நம்ம பேச முடியும். ஸோ இப்போதைக்கு எல்லாருமே வந்து BTCயோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் திஸ் கை, இவன் மட்டும்தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் பம்ப் ஆகிட்டு இருக்கான். அதுவும் இப்போதைக்கு இல்லை, கடந்த ஒரு டிசம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மூவை ஸ்டார்ட் பண்ணி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவன் எப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்க போகிறான்னு தெரியல. இதில் இன்வெஸ்ட் தயவு செஞ்சு பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை வந்து இன்னும் மேலே போக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, ஏற்கனவே உள்ளே என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியே வரது பெட்டர். ஏன்னா இது எப்போ வேணால் இது கிராஷ் ஆகும், எப்போ வேணால் இது வந்து பாட்டம் நோக்கி வரும். ஓகே, ஸோ இன்சைடர்ஸ் 80% இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அதில் விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி. அது வந்து இப்படி ஸ்லோவாலாம் உங்களுக்கு அது ஒரே லைனில் வந்து முடிச்சு விட்ருவாங்க. ஒரே லைன் அதோட முடிஞ்சிடும். கோல்டு இஸ் அன் அப் ட்ரெண்ட். கோல்டு ஒரு க்ளீனான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு இதை உடச்சிட்டாங்க. இந்த ஒரு உடச்சி ஷோயிங் ஸ்ட்ரென்த் ஹியர், நல்லாவே ஸ்ட்ரென்த் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் எ கிளியர் செகண்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். நம்ம ஏற்கனவே சொன்ன BTC ட்ரேட் வந்து எப்போ வரும் நமக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ லாங் ஹியர். நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு ஆரோ மாதிரி கொஞ்சம் லைட்டாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அப் ட்ரெண்ட் மாதிரி தான், இது கிளியர் அப் ட்ரெண்ட் கைஸ். இது வந்து இட் வில் கோ அப் ஹையர். ஓகே, இது ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டு தி சேஃபஸ்ட் அசெட் இஸ் ஸ்டில் பம்பிங் அப்படின்னாலே மார்க்கெட் டென்ஷன்ஸ் ஆர் ஹை அண்ட் மார்க்கெட் தேர் இஸ் ஸ்டில் a lot of uncertainty in the market. ஓகேங்களா, அதனால தான் கோல்டு இஸ் பம்பிங். ஓகே, ஸோ இஸ் சில்வர். நம்ம இது சொல்லியிருந்தோம், இந்த லைனை உடச்சா தே வில் உடச்சி கொஞ்சம் அப்படியே ப்ரைஸ் வந்து இப்படி போச்சு அப்படின்னா இங்கே வந்து நிற்கிது, இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கிது, இல்லை இங்கே கூட வந்துட்டு அப்படியே நிற்கிது அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் ஷோயிங் ஸ்ட்ரென்த் அண்ட் இட்ஸ் வில் ஸ்டில் மூவ் இஃப் ஹி ஹோல்ட்ஸ் திஸ் லைன். ஓகே, சேம் திங் வித் கோல்ட். ஹி ஹஸ் broken this particular இந்த செக்ஷனை வந்து உடச்சிட்டு இஸ் ஹோல்டிங் அப் ஹியர் ரியலி குட். ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த லைனை. ஸோ இந்த லைன் இட்ஸ் ஆல்ரெடி ஷோயிங் ஸ்ட்ரென்த்ங்கிறதுனால திஸ் இஸ் தி அப் மூவ்மெண்ட், தி அப்வர்ட் மூவ்மெண்ட் இஸ் இமினென்ட். கண்டிப்பாக மேலே மூவ் ஆகும். திஸ் இஸ் ஆயில். வேர் ஆர் வி வித் ஆயில்? ஆயில் நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆயில் பம்ப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த குளோபல் டென்ஷன்ஸ் பீக்கில் இருக்கிறதுனால, USA vs ஈரானில் இருக்கிற ஒரு டென்ஷனால் ஆயில் குட் லிட்டரலி பம்ப் லைக் கிரேசி. இது வந்து பயங்கரமாக கிரேசியாக பம்ப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வந்த மூவ்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். அது ஆல்ரெடி ஒரு 10% மேலே மூவ் ஆனது காரணமே இந்த டென்ஷன்ஸ் வந்து கணிச்சிருக்காங்க. இது வந்து திஸ் கேன் கோ ரியலி ராங்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே ஒரு US அண்ட் ஈரானுக்கு ஒரு பீஸ் ஸ்டாக் வந்து வீக் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ஸ் ரியாக்ட் பண்ணும். இஃப் தேர் இஸ் ஹை பாசிபிலிட்டி தட் ஒரு பீஸ்ஃபுல்லாக போச்சுன்னா கூட ஆயில் ப்ரைசஸ் மே நாட் பம்ப் ஆஸ் எக்ஸ்பெக்டட், பட் ஃபார் நவ் ஆயில் இஸ் லுக்கிங் குட். பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நாலேஜபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம BTCயோடைய மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதோடைய அன்எக்ஸ்பெக்டடான பம்ப் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். ஸோ அது வந்து திருப்பி வந்து இறங்குதா ஏறுதா, எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது முக்கியம் அப்படின்னா மார்க்கெட்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் மேலே தான் போகுதுங்கிறதோ, இல்லை வந்து மார்க்கெட்ஸ் இல்லை வந்து கீழே தான் போகுதுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உட்காரது முக்கியமே கிடையாது. மார்க்கெட்ஸ் எப்படி டப்புன்னு டைவர்ட் ஆகுது, ட்ரெண்ட் எப்படி டக்குன்னு மாறுது, அந்த ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வி கேன் சேஞ்ச் அவர் கேம் பிளான்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் மைண்ட் செட்டில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். நெவர் ஸ்டிக் டு வாட் யூ ஆல்வேஸ் திங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வர்சஸ் லாங்ஸ், அதாவது மேலே போகும்னு பெட் பண்ணுறவங்களுக்கும் ஆப்போசிட்டில் போகும்னு பெட் பண்ணுறவங்களுக்கும் பெரிய டிஃபரன்சஸ் இருக்கவே இருக்காது. ரொம்ப க்ளோஸ் மேட்சாக தான் இருக்கும். ஒரு 52% வந்து லாங் பண்ணுவாங்க, ஒரு 48% ஷார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு அந்த கேப் வந்து ரொம்ப லிமிட்டட்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் டிசைட் பண்ணாலுமே தேர் இஸ் அன் ஆப்போசிட் பெட் அப்படின்னாலே ட்ரெண்ட் கேன் கோ எனிவேஸ். நீங்கள் நினச்சது வந்து கொஞ்சம் 50% தான். ஆப்போசிட் ட்ரெண்டில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஃப்ளெக்சிபிள் டு சேஞ்ச் யூர் பிளான் எனி டைம் எனி மூமெண்ட். ஸோ தட் இஸ் தி ட்ரேடிங் மைண்ட் செட். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெவல்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். BTC எங்கே வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணணும், எங்கே வந்து வி கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃபார் அ லாங் டர்ம், அதுவும் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ட்ரேடிங். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எனக்கு இந்த ட்ரேடிங்லாம் ஒத்து வராது, ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செட்டில் டவுன், எனக்கு வந்து டெய்லி பார்க்குறது மானிட்டர் பண்ணுறதுல நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் வரும்போது we should pitch in not only into crypto, every market, எல்லா மார்க்கெட்டும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. We can get in anywhere by keeping a close watch. So this is for today guys. Meet you tomorrow with more interesting stuff. See you. Bye.